குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் ஃபிசிக்கல் எக்லிபிரியம்னா என்னென்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் கெமிக்கல் எக்லிபிரியம் பற்றி பார்க்கலாம். சிமிலர் டு ஃபிசிக்கல் ப்ராசஸஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிராஜுவலி அட்டன் எ ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப்டர் சம்டைம்ஸ். லெட் அஸ் கன்சிடர் த ஜென்ரல் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். A+B இஸ் ஈக்லிபிரியம் டு C+D. இந்த ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து A and B ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Soon, a few molecules of the product C and D are formed by the forward reaction. Forward reaction பார்த்தீங்கன்னா C and D ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவே backward reaction எடுத்துக்கிட்டிங்கன்னா C plus D கம்பைன் ஆகி A plus B ஃபார்ம் ஆகும். இது வந்து backward reaction. As the concentration of the product increases, more products collide and react in the backward direction. This leads to an increase in the rate of backward reaction. As the rate of reverse reaction increases, the rate of the forward reaction decreases. இதில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, as well as ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் டிக்ரீஸ் ஆகுது. எவென்ச்சுவலி இந்த ரேட் ஆஃப் போத் ரியாக்ஷன்ஸ் பிகம்ஸ் ஈக்குவல். ஸோ ஒன் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதர் சைடு பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுமே ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுது. அதுக்கான கிராஃப் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ரியாக்ஷன் ரேட்டுக்கும் டைமுக்கும் எடுத்திருக்காங்க. இப்படி எடுக்கும்போது ரிவர்ஸ் ரேட்டு வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் ரேட்டில் மாறுது. இதுவே ஃபார்வர்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்லேருந்து மறுபடியும் ரெடியூஸ் ஆகி ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டுக்கு அட்டைன் ஆகுது. இதுதான் கெமிக்கல் ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் ஒன் டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம். இந்த ஈக்லிபிரியமோட ஒரு டைனமிக் நேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் எடுத்துக்கிறோம். அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போவாங்க. ஃபார் த பர்டிகுலர் பர்பஸ்க்காக போகிறாங்க. இதுவே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து சில பேர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே இறங்குறதும் நிறைய பேர் மேலே ஏறுறதும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக இருப்பாங்க. அதே போல் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த மெம்பர்ஸும் ஈக்குவலாக இருப்பாங்க. இதுதான் கெமிக்கல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் தான் டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். H2 வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதுவே I2ங்கிற கேஸும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி 2HAங்கிற மறுபடியும் ஒரு கேஸ் ஸ்டேட் ரீச் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே ஈக்லிபிரியத்தில் இருக்கும். இந்த ஈக்லிபிரியம் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். இந்த ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் ஆல் த ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஃபேஸ். அதாவது இங்கே எடுத்துக்கிற அந்த ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டாக இருக்கட்டும் ஆர் ப்ராடக்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸில் இருக்கும். லிக்விடில் எடுத்துட்டோன்னா லிக்விடில் தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுவே ரியாக்டன்ட் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராடக்ட்டும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இது ரெண்டுமே சேம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். எக்ஸாம்பிள் H2 வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே எடுத்துக்கிற I2வும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நமக்கு கிடைக்கிற HIயும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எல்லா ஃபேஸுமே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதுதான் ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். இதுவே நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதுதான் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம். H2 வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இதை வந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் வந்து வேப்பராக மாறுது. இது வந்து லிக்விட் டு கேஸஸ்டாக மாறுது. ஸோ இது வந்து ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியத்துக்கான எக்ஸாம்பிள். அதே போல் இன்னொன்று ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. CaCO3 வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து CaO சாலிடாகவும் CO2 கேஸாகவும் மாறுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் mass action. In 1864, two Norwegian chemists, namely Maximilian Guldberg and Peter Veitch, formulated a law of mass action based on the experimental studies of many reversible reactions. This law states that at any instant, the rate of chemical reaction at a given temperature is directly proportional to the product of active masses of the reactants at that instant. அதாவது ரேட் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா அதில் இருக்கிற ரியாக்டன்ஸுக்கு அப்படியே ப்ரொபோஷ்னலாக இருக்கும். வேறு எக்ஸுங்கிறது என்ன தான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெப்ரசன்ட்ஸ் த ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ ஆக்டிவ் மாஸ் நம்ம எப்படி எழுதுனா N/V மோல் டெசிமீட்டர் -³ ஆர் மோல் லிட்டர் -1 அப்படி கூட. டெசிமீட்டர் மீன்ஸ் லிட்டர் -1 அப்படின்னு கூட எழுதலாம். இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் V இஸ் த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். வால்யூம் வந்து டெசிமீட்டர் க்யூப்லேயும் சொல்லலாம் ஆர் லிட்டர்லேயும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் Kp அண்ட் Kc. லெட் அஸ் கன்சிடர் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இங்கே வந்து
எக்ஸ் நம்பர் ஆஃப் ஏ மாலிகூல்ஸும் ஒய் நம்பர் ஆஃப் பி மாலிகூல்ஸும் எடுத்துட்டோன்னா நமக்கு எல் நம்பர் ஆஃப் சி மாலிகூல்ஸ் ப்ளஸ் எம் நம்பர் ஆஃப் டி மாலிகூல்ஸ் கிடைக்கிது. இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதனால் ஈக்லிபிரியம் அந்த சிம்பிள் போட்டிருக்கோம், ரிவர்சிபிள் சிம்பிள் போட்டிருக்கோம். இங்கே ஏ அண்ட் பி ஆர் த ரியாக்டன்ட், சி அண்ட் டி ஆர் த ப்ராடக்ட். எக்ஸ் ஒய் எல் எம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், அதாவது எவ்வளோ மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பர் தான் எக்ஸ் ஒய் எல் எம் எல்லாமே, ஏ பி சி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லி. அக்கார்டிங் டு த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் எப்படி எழுதலாம்னா ஆர்எஃப், ரேட்டுக்கு பதிலாக ஆர், எஃப்ங்கிறது ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட். ஸோ ஆர்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏ ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது எவ்வளோ மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோமோ அது பி ஆஃப் ஒய். ஆர்எஃப் ஈக்குவல் டு கேஎஃப் ஏ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் ஒய். சிமிலர்லி ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் எப்படி எழுதலாம், ஆர் ஆஃப் பி, பேக்வர்டுக்கு பதிலாக பிங்கிற சிம்பிள் எழுதுகிறோம், இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சி ஆஃப் எல் அண்டு டி ஆஃப் எம். இங்கே ப்ரொபோர்ஷனலுக்கு பதிலாக கேபிங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம், கேபி சி பவர் எல் டி பவர் எம். கேஎஃப் கேபிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. அட் த ஈக்லிபிரியம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இங்கே வந்து ஈக்லிபிரியமாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கும் இருக்கிற ரேட் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம், கேஎஃப் ஏ ஆஃப் ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் ஈக்குவல் டு கேபி. ஏன்னா ரெண்டு ரேட்டும் ஈக்குவல் இல்லையா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சா அந்த ரெண்டு ரேட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுகிறோம், கேபி சி பவர் எல் டி பவர் எம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி எழுதணுன்னா கேஎஃப் டிவைட் பை கேபி ஈக்குவல் டு சி பவர் எல் டி பவர் எம் டிவைட் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் ஈக்குவல் டு கேசி. இந்த கேசிங்கிற டேர்ம் வந்து என்னது, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம எடுத்துகிட்ட அந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் கேஸி ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா கேபி ஈக்குவல் டு பிசி பவர் எல் இன்ட்டு பிடி பவர் எம் டிவைட் பை பிஏ பவர் எக்ஸ் இன்ட்டு பிபி பவர் ஆஃப் ஒய். இங்கே பிஏ பிபி பிசி பிடி எல்லாமே என்னென்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஏபிசிடி. இந்த கேஸஸோட பார்ஷியல் ப்ரெஷரை தான் நம்ம பிஏ பிபின்னு எழுதுகிறோம். Relation between Kp and Kc. Let us consider the general reaction in which all reactants and products are ideal gases. இங்கே நம்ம எடுத்துக்கிற ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாமே ஐடியல் கேஸாக இருக்கிற அந்த ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கிறோம். ஸோ XA + YB is equilibrium to LC + MD. இங்கே ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம கேசி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் எழுதிக்கிறோம், அந்த ப்ராடக்டோட பவரில் எத்தனை நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ எத்தனை நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு, எல் நம்பர் ஆஃப் சி கிடச்சிருக்கு. ஸோ அந்த எல் எம் எல்லாத்தையுமே பவரில் எழுதிக்கிறோம், டிவைட் பை ரியாக்டன்ஸ் எழுதிக்கிறோம். ரியாக்டன்ஸ் வந்து ஏபிங்கிற ரெண்டு ரியாக்டன்ஸு, அது எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் அண்ட் ஒய், அது வந்து பவரில் எழுதிக்கிறோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதுக்கு கேபி எழுதணுன்னா கேபி ஈக்குவல் டு பிசி பவர் ஆஃப் எல் இன்ட்டு பிடி பவர் ஆஃப் எம் டிவைட் பை பிஏ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பிபி பவர் ஆஃப் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இங்கே பிங்கிறது என்னென்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இதில் நமக்கு தேவையானது ப்ரெஷர் மட்டும்தான். ஸோ வி வந்து இந்த சைட் போச்சுன்னா என் பை வி ஆர்டின்னு மாறும். நம்ம ஆல்ரெடி படித்தது ஆக்டிவ் மாஸ் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன், அதாவது என் பை வி. இங்கே பி ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்ட்டு ஆர்டின்னு வரும். ஏன்னா என் பை விங்கிறது என்னது ஆக்டிவ் மாஸ், அந்த என் பை விக்கு பதிலாக நம்ம இங்கே ஆக்டிவ் மாஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த எபோவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பி ஆஃப் ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் ஆர்டி பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ வந்து என்னவாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இதுவே பி எடுத்துட்டோன்னா பி ஆஃப் பவர் ஒய், சி எடுத்துட்டோன்னா சி ஆஃப் பவர் எல். எத்தனை நம்பர்ஸ் எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே மேலே வந்துடும். ஸோ ஏபிசிடிங்கிற ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் சப்ஸ்டியூஷன் இன் ஈக்குவேஷன் 2, இது அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நமக்கு கேபி என்னவா கிடைக்கும், சி ஆஃப் பவர் எல் ஆர்டி பவர் எல் டி பவர் எம் ஆர்டி பவர் எம் divided by a power x RT power x B power y RT power y.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுனா, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு கேபி ஈக்குவல் டு இங்கே ஆர்டிக்கு காமனாக என்ன இருக்குது, எல்எம். ரெண்டு டேர்ம்லேயும் ஆர்டி இருக்கிறனால ஆர்டியை காமனாக வச்சுட்டு பவரில் இருக்கிற எல் அண்டு எம்மை ப்ளஸில் எழுதிக்கிறோம். அதே போல் கீழே எக்ஸ் அண்டு ஒய் டேர்மில் ஆர்டி இருக்குது. அந்த ஆர்டி ரெண்டு ஆர்டியை காமனாக எடுத்துகிட்டு பவரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறோம். ரிமைனிங் அப்படியே சேமாக தான் எழுதிடுறோம். இப்போ ரெண்டுத்துலேயுமே ஆர்டி இருக்கிறதுனால அதை ஓவராலாக மேலே கொண்டு வந்துட்டு எல் ப்ளஸ் எம்ங்கிறத ப்ளஸில் எழுதிக்கிறோம். இது கீழேருந்து டிவைடர்லேருந்து மேலே போகிறதுனால மைனஸில் எழுதிக்கிறோம். ஸோ எப்படி வரும், சிடி ஏபி எல்லாமே அப்படியே இருக்கும். ஆர்டி பவர் ஆஃப் எல் ப்ளஸ் எம் மேலே இருக்கிற டேர்ம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேர்ம். ஏன்னா டிவைட்லேருந்து மேலே போகும்போது மைனஸாக மாறும், பவர் மட்டும் மாறும்போது மைனஸாக மாறும். பை கம்பேரிங் 1 and 4 ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணும்போது கேபி ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு பதிலாக கேசின்னு எழுதணும். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது அப்படியே கேசியாக இருக்குது. ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் ஆஃப் இந்த எல் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம், டெல்டா என்ஜி. டெல்டா என்ஜிங்கிறது என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் த கேஸ் ஃபேஸ். The following relation becomes immediately obvious. இங்கே வந்து டெல்டா என்ஜி வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா கேபி ஈக்குவல் டு கேசியாக இருக்கும். ஆர்டி பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ ஆர்டி டேர்மு 1 ஆகிடும். ஸோ கேபி ஈக்குவல் டு கேசியாக இருக்கும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நல்லா ரீட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. H2 கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ப்ளஸ் I2வும் கேஸ் ஸ்டேட்டாக இருக்குது. ரெண்டுமே கம்பைன் ஆகி 2HI ஃபார்ம் ஆகுது. இதுவும் கேஸி ஸ்டேட்டில் தான் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா N2O2 gives 2NO. இந்த ரெண்டு ரியாக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் நம்ம டெல்டா என்ஜி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கேபியோட வேல்யூ என்ன வரும்னா கேசி ஆர்டி பவர் ஆஃப் பாசிட்டிவ். டெல்டா என்ஜி அங்கே தான் வரும். ஸோ அங்கே பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசியாக இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. 2NH3 gives N2 plus H2 டிசோசியேட் ஆகிறது. அதுபோல் PCl5 வந்து PCl3ஆகவும் Cl2ஆகவும் டிசோசியேட் ஆகிற அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா என்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். டெல்டா என்ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கேபி இஸ் லெஸ் தென் கேசி. ஸோ ஃபார்மேஷன் ஆகிற அந்த ரியாக்ஷன்லாம் டெல்டா என்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ கேபி எப்படி இருக்கும், கேசியை விட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே டிசோசியேட் ஆகிற அந்த ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா கேபி வந்து கேசியை விட குறைவான வேல்யூ இருக்கும். இதுதான் இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம். ஹெட்ரோஜினியஸாக இருந்ததுன்னா நம்ம ரியாக்டன்ஸில் எடுத்துக்கிற அந்த ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் சாலிடில் எடுத்துட்டால் லிக்விட்லேயோ ஆர் கேஸ் ஸ்டேட்லேயோ ஃபார்ம் ஆகிறது தான் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம்னு பார்த்தோம். இப்போ இங்கே எடுத்துக்கிறது கால்சியம் கார்பனேட். CO3 சாலிடாக எடுத்துக்கிறாங்க. இது CaO சாலிடாகவும் ப்ளஸ் CO2 கேஸ் ஸ்டேட்டாகவும் ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த எபோவ் ரியாக்ஷன் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்டன்ஸ் எழுதுவோம். ஸோ KC ஈக்குவல் டு CaO சாலிட் CO2 கேஸ் ஸ்டேட் டிவைடட் பை CaCO3 சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து KC. A pure solid always has the same concentration at a given temperature as it does not expand to fill its container. சாலிட் வந்து எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இது சேஞ்ச் ஆகாது, எக்ஸ்பெண்டாக ஆகாது. ஸோ அது வந்து சேம் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. இட் ஹாஸ் த சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் L-1 ஆஃப் இட்ஸ் வால்யூமில் இருக்கும்போதும் அதோட மோல்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். therefore the concentration of pure solid is a constant. ஸோ சாலிடோட கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ரியாக்டன்ஸில் எடுத்துக்கும் போதும் சரி, அதுவே ப்ராடக்ட்டில் கிடைச்சாலும் அதே கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு கிடைக்கும். The above expression can be modified as follows. ஸோ எது சேஞ்ச் ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகிற சாலிட் டு சாலிட் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் கேஸ் ஸ்டேட்டு ஃபார்ம் ஆகும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேரி ஆகும். ஸோ கேசி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா CO2 கேஸ் ஸ்டேட்டு, அந்த கேஸில் ஃபார்ம் ஆகிற அந்த மாலிகூல்ஸை தான் மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ KP ஈக்குவல் டு PCO2 partial pressure of the CO2 gas. The equilibrium constant for the above reaction depends only on the concentration of carbon dioxide and not the calcium carbonate or calcium oxide. Similarly,
The active mass of the pure liquid does not change at a given temperature. Consequently, the concentration terms of pure liquids can also be excluded from the expression of the equilibrium constant. For example, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. CO2 வந்து gaseous ஸ்டேட்டாகவும் H2 வந்து லிக்விட் ஸ்டேட்லேயும் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிறது H+ங்கிறது அக்வஸ் சொல்யூஷனில் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் HCO3 இதுவும் அக்வஸ் சொல்யூஷனில் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து லிக்விட் வந்து இஸ் பியூர் லிக்விட். ஸோ கேசி வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ப்ராடக்டில் கிடச்ச நம்ம H+ அக்வஸ் சொல்யூஷனாகவும் HCO3 அக்வஸ் சொல்யூஷன்லேயும் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ரியாக்டன்ஸில் பார்த்திங்கன்னா CO2 கேஸ் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா H2O லிக்விடில் இருக்கும்போது அது ஒரு பியூர் லிக்விடாக இருக்கும், அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த CO2 கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ரியாக்டன்ஸ் சைடு. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட் த KP அண்ட் KC ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். 2SO2 இது கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ப்ளஸ் O2வும் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஈக்லிபிரியம் 2SO3 கேஸியஸ் ஸ்டேட்டு. ஸோ கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு KC = SO3 எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது? 2 மாலிகூல்ஸ். அதை வந்து ஸ்கொயரில் மேலே பவர் எழுதிக்கிறோம், டிவைட் பை அதுக்கப்புறம் தான் ரியாக்டன் சைடு எழுதிக்கிறோம். ரியாக்டன் சைடு வந்து SO2 இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, ப்ளஸ் O2 வந்து 1 டைம் தான், 1 வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. இது KC வேல்யூ. இதுவே KP எழுதும்போது இது அப்படியே P(SO3) பவர் 2 ஜஸ்ட்டு P பவரில் நம்ம எழுதிக்கிறோம், அவ்வளோதான். டிவைட் பை P(SO2) பவர் 2 இன்ட்டு P(O2) இந்த பவரில் எதுவுமே இல்லை. இதுதான் KPயோட வேல்யூ. ஆனால் செகண்ட் ரியாக்ஷன் பாருங்கள், CO வந்து CO2ஆகவும் Cஆகவும் மாறுது. அப்போ அங்கே சாலிடாக மாறுற அந்த கார்பன் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதுக்கான கான்சன்ட்ரேஷன் வந்து சேமாக இருக்கும், எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறனால அதை நம்ம விட்டுட்டு ரிமைனிங் டேர்மை மட்டும்தான் எழுதணும். KC = CO2 டிவைட் பை CO ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அங்கே 2 மாலிகூல்ஸ் நமக்கு கிடைக்குது, அதை அங்கே 2 எடுத்துக்கிறோம், 2 மாலிகூல் எடுத்துக்கிறோம், அதனால் CO பவர் ஆஃப் 2. அண்டு KP எப்படி எழுதுவோம்? அது அப்படியே P டிவைடில் கீழே எழுதுவோம். P(CO2) டிவைட் பை P² CO. இங்கே 2 மாலிகூல்ஸ் இருக்கிறனால P² எழுதுகிறோம். இது KPயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா KC எழுதுகிறோம். KC வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதுகிறோம்? ப்ராடக்டில் ஃபார்ம் ஆகிற AgNO3 எடுத்துக்கிறோம். HO லிக்விட் வந்து எப்போவுமே பியூர் லிக்விடாக இருக்கிறனால அதை நம்ம கன்சிடர் பண்ணலை, ரிமைனிங் மட்டும்தான் எழுதுகிறோம். AgNO3 அக்வா சொல்யூஷனாக இருக்குது, அது 2 மாலிகூல்ஸ் கிடைக்கிது. ஸோ பவர் ஆஃப் 2 டிவைட் பை NH3யும் பார்த்திங்கன்னா 2 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே சாலிடும் வந்து கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்கும், அதனால் சாலிடாக விட்டுறோம். H2O லிக்விட் வந்து பியூர் லிக்விடாக இருக்கிறனால அதையும் நம்ம விட்டுறோம், ரிமைனிங்கை மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். இதுதான் KC வேல்யூ. ஸோ நம்ம இந்த கிளாஸில் KP அண்ட் KCன்னு என்னென்னு பார்த்தோம், அதுக்குள்ள உள்ள ரிலேஷனில் என்னென்னு பார்த்தோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ ஒன்று ரீட் பண்ணிக்கோ, புக்கில் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.